நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் என்று என் சத்திய வாக்கின்படியே அந்த உண்மையை தெளிவுறச் செய்வதற்காகவும் அந்த உண்மையை நான் உனக்கு கொடுப்பதற்காகவும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். உன் மனதில் இருக்கின்ற நிலையத்தை நான் உனக்கு உருவாக்கி விட்ட பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையை நீ என்னிடத்தில் இங்கு ஒப்படைக்காமல் ஏதேதோ சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அம்மையானவனிடம் முறையிட்ட விட்ட பிறகும் உன்னை விரும்பியவர் எங்கே சென்று விடுவார்? இதோ உனக்கானவர் உன்னை வந்து சேரப்போகும் நேரம் வந்து விட்டார். நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறப்போகும் தருணமும் வந்து விட்டது. உன் பாதம் பற்றியதால் என் பாவம் கரைந்து ஓடுகின்றது என்ற நம்பிக்கையில் நீ என்னை தொழுது கொண்டே இருக்கின்றாய். என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றாய். நானோ எப்பொழுதும் உனக்கு பொறுமைதான் முக்கியம் என்று உன்னை தட்டி கழுத்தை சென்றேன். இப்பொழுது அந்த பொறுமைக்கான பலனை உன் கையில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன் சிக்கல் உன்னை விட்டு அகன்று உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகும் இதற்காக உன் வாழ்க்கையை இங்கு நீ ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ கேட்ட இன்பதிர்ச்சியோடு உன் வீடு தேடி இந்த வாராகி என்னை வந்திருக்கும் போது நீ விரும்பியவரை பற்றியெல்லாம் கண் கலங்காதே, கவலைப்படாதே. அவர் உன்னுள் வந்து உனக்கான மாற்ற தருவதற்காகவும் நீ கேட்ட வெற்றி செய்தியோடு உனக்கான தருணத்தை தருவதற்காக வந்திருக்கின்றார். என் கரத்தை பற்றி என் பாதத்தை சரணாகதி அடைந்துவிடு. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உனக்கு வேண்டியது உன்னை தேடி வரத்தான் போகிறது. இனி உனக்கு எல்லாமே ஜெயமாகத்தான் இருக்கும். வீணாக குழம்பிக் கொண்டு இருக்காதே. என் பிரிய கண்ணின் மணியை, உன் வாழ்வில் எப்பொழுதும் பொறுப்பாக இருக்கின்ற விஷயத்தை நான் செய்து கொண்டு இருக்கும் போது நீ உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் புண்ணிய காலம் உன்னை தேடி வந்து விட்டது. உனக்கு வெற்றி கிரீடத்தை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வெற்றியான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு தந்து கொண்டேதான் இருப்பேன். சிறிது காலம் தாமதித்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். தாமதமானாலும் தரமான ஒன்றாகத்தான், என் பிள்ளைகள் விரும்பிய ஒன்றாகத்தான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மற்றதை நினைத்து எல்லாம் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற வழியை உணர்ந்து கொண்டுதான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உன் நல்லதை நம்பிக்கையான தருணத்தை செய்வதற்காக உன் கூடவே உன் தாயானவள் நான் பயணித்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்தும் வருந்தாதாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை எதை பற்றி யோசிக்க வேண்டியதிருக்கின்றது, எதையெல்லாமோ நினைத்து கவலைப்பட வேண்டியதிருக்கின்றது என்று உன் மனம் கலங்கி கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வழியை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். யார் என்ன சொல்லியும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னை ஒவ்வொரு நாளும் நான் சூழ்ந்து கொண்டு உனக்கான பாதையை தீர்மானித்து கொண்டு உனக்கு முன்னால் சென்று தடைகளை அகற்றிவிட்டு உன் நல்வழியை உனக்கு காண்பித்து கொண்டு இருக்கும்போது உன் குருவான ஒருவர் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதற்காகவோ மனம் அருந்தவே வேண்டாம். நடப்பதை எல்லாம் பார்த்து நீ மனப்பதற்றம் அடைந்து கொண்டே இருந்தால் உன் செயல்களில் நீ அங்கு கவனத்தை செலுத்த முடியாது அல்லவா? உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை இதுதான் என்று நீ சொல்லிவிட்ட பிறகும் அறிந்துவிட்ட பிறகும் நீ மனதில் எதையுமே நினைத்து கொள்ளாதே. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கும் என்று நினைத்தாயோ அவரை உன்னை வந்து சேரும் தருணமும் இங்கு வந்து விட்டது. உன் பலத்தை நீயே முழுமையாக நம்பிக்கொள்ளும் நேரமும் காலமும் வந்து விட்டது. நான் தான் உன்னிடத்தில் உனக்கான திறமை ஒளிந்திருக்கிறது என்று சொன்னேனே, அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கின்றாய்?
உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் வந்து சேரும்போது அது இரட்டிப்பாகி நீ வெற்றியை தேடித்தரும் தருணத்தில்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கும். நடப்பதை பார்த்து எல்லாம் பயம் கொள்ளாதே. உன் நன்மைக்கான செயலைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இனி கவலையை விடு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நான் துணிச்சலோடு முடிவெடுத்திருக்கின்றேனோ அதை நடத்தி தருவதற்கு வந்தே தீருவேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீ எப்படிப்பட்ட எந்த ஒரு தருணத்தை எல்லாம் இங்கு செய்ய காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதன் பிரியும் சற்றும் மனம் தளராதே. உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைக்க இந்த தாய் வந்திருக்கும் போது நடக்க இருப்பது நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைத்தது நடக்குமா, நிலைக்குமா, நம் அன்பு நிலைக்குமா என்றெல்லாம் நினைக்காதே. நீடிக்குமா என்ற சந்தேகமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிலைக்குமா நீடிக்குமா என்ற எண்ணத்திலே அன்பை கூட முழுமையாக அனுபவிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் நீ ஒன்றை மறந்து விடாதே. நிச்சயமாக எனக்கானவர் அவர்தான் என்று நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும். உன் உண்மையான அன்பில் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. சட்டென சில பேர் விலகி கொண்டு விட்டார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சரிவர நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இங்கு உண்மையான அன்பு இருப்பவர்களை விட நடிப்பவர்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. ஆனால் யார் உன்னருகில் இருப்பதற்கு அங்கு தகுதியுடையவர்களோ, யார் உனக்காகவே அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தானே நான் உன்னருகில் அனுமதி கொடுத்து இருக்கின்றேன். உன்னருகில் இருப்பதற்காக என் அருளையும் ஆசியும் கொடுத்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய்? நேற்று செய்ய வேண்டியதே இன்று செய்து கொண்டு இருக்காதே. அது உன் சோம்பேறித்தனத்தை குறித்து கொண்டு இருக்கின்றது. இன்று செய்ய வேண்டியதை இன்றே நீ நிகழ்த்தி காட்டு. அது உன் வெற்றியை மட்டுமல்ல, உன் சுறுசுறுப்பையும் அங்கு காட்டிக் கொண்டு இருக்கின்றது. நாளை செய்ய வேண்டியதை இன்று நீ தீர்மானித்து விட்டாலே போதும். நாளை செய்ய போகும் செயலை இன்றே செய்து முடித்தால் நீ போதும். உன்னை வெற்றி கொள்ள இங்கு யாரும் முடிவதில்லை என்பதில் உனக்கு நன்றாகவே தெரியும். என் பிள்ளையே, வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசத்தை நீ இழந்துவிட்டு தவிப்பதனால் மட்டும்தான் எது வந்தாலும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனப்பக்குவம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி என்பது அங்கு உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். என் பிள்ளைகளின் முன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் நீ முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியும். உன்னிடம் எது நிரந்தரமாக நிலை கொண்டு இருக்கின்றதோ அதை பார்த்துதான் மற்றவர்கள் உன்னை அங்கு தீர்மானிக்கிறார்கள் என்றால் நீ சிறிது புன்னகைத்து கொண்டே கடந்து வா. எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு கடைபிடி, பொறுமையோடு செயல்படு. இந்த நிதானமும் பொறுமையும் புன்னகையும் உன் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வது அங்கு உறுதியாகிவிட்டது. எதை இழந்து வேண்டுமானாலும் அங்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வழி கொடியதுதான், அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. நான் ரணத்திலும் போராட்டத்திலும் இருக்கும்போது எப்படி அப்பா புன்னகைக்க முடியும் என்றுதானே நீ நினைக்கின்றாய்? என் தங்கமே, அந்த வழியை கொடுத்தது நானாகத்தான் இருக்கின்றேன் என்று சில சமயம் நீ நினைக்கின்றாய். அதுவும் யதார்த்தம்தான். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அணு அணுவாக நான் செதுக்கிக் கொண்டு இருக்கும்போது சில வழிகளும் நீ உணரத்தான் செய்வாய். நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. அதற்காக அதுவே நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்காதே. நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது. அதற்கான வைராக்கியத்தை தான் நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். கஷ்டத்தை கொடுத்தவனுக்கு கஷ்டத்தை நீ திரும்ப கொடுக்க வேண்டாம். நீ அனுபவித்ததை தானே அவனும் அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். அவர்களை விட்டு விடு. புரிய வைக்க முடிந்தால் புரிய வைத்துப்பார். அப்படி இல்லை என்றால் நீ நகர்ந்து விட்டு
விட்டு வா. உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவது இந்த சாய் தேவன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் அங்கு சுலபமாக அமைவது இல்லையே. சின்ன சின்ன ஆசைகளை கூட எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகு நான் அடைய வேண்டியதிருக்கின்றது என்று யோசிக்கிறாய். ஆனால் அதையே நீ விடாமுயற்சியோடு செய்து கொண்டே இருந்தால் அது சாத்தியமாகும் அல்லவா? என் தங்கமே, உன் சந்தோஷத்தை அள்ளி தருவதற்கு, உன் மகிழ்ச்சியை அள்ளி தருவதற்கு நான் இருக்கும்போது நீ நினைத்ததை தருவேன். நீ நினைத்ததுதான் நடத்தி காட்டுவேன். ஓம் வராகி தாயே போற்றி.